மக்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாளும் ஒரு கோவிலை உங்கள் கண்முன் அழகாக படம் பிடித்து காட்டும் இந்த நிகழ்ச்சி ஆலய வரலாற்றையும் தல பெருமையும் எடுத்து சொல்கிறது. வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். படத்தில் இந்திய துணைக்கண்டமே புண்ணிய பூமியாக சிறப்பிக்கப்படுகிறது. அதிலும் தென்னகமே ஞான பூமியாக கருதப்படுகிறது. இங்கேதான் ஏராளமான கோவில்கள், ஏராளமான ஞானாசிரியர்கள், ஏராளமான தெய்வ திருவிளையாடல்கள். எல்லா கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. இனி இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம் என்பதை காணலாம். சைவத்திற்கு திருத்தொண்டு செய்த தமிழ் மன்னர் குலங்களில் சோழ பேரரசுக்கு பெரும்பங்கு உண்டு. கோச்செங்கணா என்ற முற்கால சோழர் தொடங்கி பிற்கால சோழர்கள் காலம் வரை எண்ணிலடங்காத சிவத்தலங்களை கட்டியிருக்கிறார்கள். ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் திருக்கோயில் 1000 ஆண்டுகள் கடந்து இன்றும் கம்பீரமாக இருக்கிறது. அவனது திருமகன் ராஜேந்திர சோழன் கட்டிய திருக்கோயில்களும் அப்படியே. காஞ்சிபுரத்தில் இருந்து வந்தவாசி செல்லும் வழியில் 18 கிலோமீட்டர் தொலைவில் கூலமாந்தல் என்னும் ஊர் இருக்கிறது. மிக பழமையான ஊரான இவ்வூரில் மிக பழமையான சிவன் திருக்கோயில் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் என்ற பெயரில் அமைந்திருக்கிறது. முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் சைவம் தமிழகத்தில் சிறந்து விளங்கியது. அவனது ஆட்சி காலத்தில் தமிழகமெங்கும் திருக்கோயில்கள் பொலிவு பெற்றன. அப்படி முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்ட திருக்கோயிலே இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரர் திருக்கோயில். ஆயிரத்து 700 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த திருக்கோயிலின் இறைவர் திருப்பெயர் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் என்பதாகும். அம்பாள் திருநாமம் விசாலாட்சி என்பதாகும். 3 தளங்களாக அமைக்கப்பட்டிருக்கும் இந்த விசாலாட்சி உடனுரை கங்கை கொண்ட சோழீஸ்வரர் திருக்கோயிலில் முதல் தளம் கருவறை, அதையடுத்து 2வது தளம் முகமண்டபம், அதற்கு பின் மகாமண்டபம் 3வது தளமாக அமைக்கப்பட்டிருக்கிறது.
இத்திருக்கோவிலை பற்றிய என்னென்ன தகவல்கள் நமக்காக காத்திருக்கின்றன என்பதை இந்த பகுதியில் காணலாம். எளிமையாகவும் அதே சமயம் பிரம்மாண்டமாகவும் காணப்படுகின்ற இந்த திருக்கோயிலில் மூலவராக எழுந்தருளி இருக்கும் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் சிவலிங்கம் ஏறத்தாழ 6 அடி உயரத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கிறார். அவருக்கு அருகிலேயே அம்மை விசாலாட்சி 3 அடி உயரத்தில் நின்ற திருக்கோலத்தில் மிக அழகாகவும் மிகவும் கருணை பொழியும் முகத்துடனும் காட்சியளிக்கிறார். ஏராளமான கல்வெட்டுக்கள் கிடைக்கப் பெற்றுள்ள இந்த திருக்கோயிலின் கல்வெட்டுக்களிலிருந்து சோழப் பேரரசின் திருப்பணிகள் குறித்த குறிப்புகள் காண கிடைக்கின்றன. ஒரு காலத்தில் சோழப் பேரரசின் ஆயுத கிடங்காகவும் போர்ப்படைகள் தங்குமிடமாகவும் இந்த திருக்கோயிலை சோழர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். உற்சவ மூர்த்தியாக சந்திரசேகர சுவாமியும் விசாலாட்சியும் எழுந்தருளியிருக்கும் இந்த திருக்கோயிலின் கட்டிட அமைப்பே மிக வியப்பாகவும் அழகாகவும் உள்ளது. அதாவது நீரில் மிதக்கின்ற தாமரைப்பூ போலவே இத்திருக்கோயிலை முதலாம் ராஜேந்திர சோழனின் ஆச்சாரியார் ஈசான்ய சிவபண்டிதர் கட்டியிருக்கிறார். தைப்பூசம், பிரதோஷம், சிவராத்திரி போன்ற திருவிழாக்கள் நாள் தவறாமல் நடைபெறும் இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரர் திருக்கோயிலில் ஐப்பசி மாத அன்னாபிஷேகம் மிகவும் சிறப்பு. கேட்டால் கேட்டதை தரும் இந்த விசாலாட்சி உடனுரை கங்கை கொண்ட சோழீஸ்வரரை வணங்கினால் நலம் என்று தலபுராணம் தெரிவிக்கிறது.
இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். திருப்புகழில் எண்ணிலடங்கா பாடல்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இசை சிறப்பும் இயல் சிறப்பும் கருத்து சிறப்பும் வாய்ந்தவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல் என்று பார்ப்போம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. திருச்செந்தூரில் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானை நோக்கி அருணகிரிநாத சுவாமிகள் துதித்த பாடல் தொந்தி சரிய எனும் பாடல். மிகவும் நீளமான பாடல், ஏராளமான நுட்பங்கள் நிறைந்தது என்று சில நுணுக்கமான தகவல்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். அதன் மேலே அருணகிரிநாத சுவாமிகள் என்ன நுட்பமான தகவல்களை சொல்கின்றார் என்பதை பாடலை பார்த்துவிட்டு பிறகு பார்ப்போம். தொந்தி சரிய மயிரே வெளிர நீரை தந்தம் அசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடி மேல் வரமகளிர் நகையாடி தொண்டு கிழவன் இவன் யார் என இருமல் கிங்கினு முன்னுரையே குழற விழி தொஞ்சு குருடுபடவே செவிடுபடு சேவியாகி வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனும் மெய்யுரு வேதனையும் இளமைந்தர் உடைமை கடன் ஏதென முடுக தூயர் மேவி மங்கை அழுது விழவே யமபடர்கள் நின்று சருவு மலமே உழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலில் மெய்சை வர வேணும். எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என் கண் வருக எனதார் உயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக மூலை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ வரும் மாயில் சிந்தை மகிழும் மருகா குறவரிள வஞ்சி மருவும் அழகா அமரர் சிறை சிந்த அசுரர் கிளை வேரோடும் அடைய ஆடு தீரா திங்களரவு நதி சூடிய பரமர் தந்த குமர் அலையே காரை பொருத செந்தில் நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே. தொந்தி சரிந்து கிடக்கின்றது, தலைமுடி வெளுத்து போய்விட்டது. அது மட்டுமல்ல, நிறை தந்தம், தந்தம் என்றால் பல் என்பது பொருள். நிறை தந்தம், வாய் நிறைய இருக்கு, 32 பற்கள். அவைகள் மெல்ல அப்படியே ஆடி ஆடி அசைந்து பல்லும் போச்சு. நேரை தந்தம் அசைய, அப்புறம் முதுகே வளைய, அப்படி கூணல் போட்டு விட்டது. கூணல் என்ன செய்வது? முதுகே வளைய, அப்புறம் இதழ் தொங்க, எல்லாம் செய்து கொள்கின்றோம். ஒரு காலம் கடந்த பிற்பாடு தானே தொங்கி போய் விடுகின்றது உதடு. அதுக்கப்புறமா ஒரு கை தடி மேல் வர, கைகளில் குச்சி எடுத்து விட்டோம். இது நமக்கு மட்டுமல்ல, இதை பார்த்த பெண்கள் மகளிர் நகை ஆடி பெண்கள் சிரிக்கின்றார்களாம். சிரித்ததோடு மட்டுமல்ல, சிரிச்சுட்டா அவர்கள் அமைதியாக போய் விடுவார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். மகளிர் நகையாடி தொண்டு கிழவன் இவன் யார் என இந்த இதற்கு வாரியார் சுவாமிகள் விளக்கம் சொல்லும் பொழுது அற்புதமாக சொல்லுவார். ஏதோ தலைமுடி நரைத்திருக்கின்றது, விலங்குகளுக்கு நரைக்கவில்லை, நமக்கு நரைத்திருக்கின்றது. நமக்கு நரைக்க வைப்பதன் மூலமாக இறைவனுக்கு என்ன அதில் லாபம்? வேறு எதுவும் அல்ல. நரை வந்த பிறகாவது இறையை தேடு என்பார்கள் நமது முன்னோர்கள். பாமன் சுவாமிகளும் வாரியார் சுவாமிகளும் யாருக்காவது கையெழுத்து போட்டு கொடுத்தால் இறை தேடுவதுடன் இறையையும் தேடு என்று எழுதி கையெழுத்து விடுவார்கள். அதுபோல நரை வந்த பிறகாவது இறையை தேட வேண்டுமல்லவா? இறைவன் நமக்கு முதலில் விடுக்கும் வக்கீல் கடிதம் அது. அப்பா ஒழுங்காயிரு, நாம் அழகா இதை வெட்ட வேண்டாம், அழகா கருப்பு சாயம் பூசி விடுகின்றோம். அடுத்தது என்ன ஆயிற்று என்றால் பல்லு
அதையும் இருக்கிற ஒரு 7-8 பல்லு தான் இருக்கா, அவைகளையும் கழட்டி விட்டு அழகாக பல்வரிசை கட்டிவிடுகின்றோம். இங்கு ஒரு கடிதம் வருகின்றது, அடுத்த கடிதம் வக்கீல், அதையும் அழகாக பொருத்தி கொள்கின்றோம், இதற்கும் பொருத்தி கொள்கின்றோம், எல்லாவற்றிற்கும் செய்து கொள்கின்றோம். இவ்வளவு செய்கின்றோமே, அவ்வளவுதான். கை நடுங்கிறதே. இப்படி எடுத்து தண்ணீரை குடிப்போம் என்றால் கை அவ்வளவுதான், உடம்பு ஆடி போய்விட்டது. செடி கொடிகள் ஆடினால் குச்சியை வைத்து கட்டி விடுவோம், நின்று விடும். ஒரு குச்சியை வைத்து கட்டி நிறுத்த முடியுமா? இந்த பழுத்த பழமான இந்த வயசுலேயும் இன்னும் சுற்றி கொண்டிருக்கின்றானே, இந்த கிழவன் யார் என்று கேட்கின்றார்கள். அதற்கு பதில் சொல்வதற்காக வாயை திறந்தால் ஒரு பெரும் கேடு விளைகின்றதாம். அங்க என்ன என்பதை அருணகிரிநாதர் அடுத்த நிகழ்ச்சியில் சொல்லுவார். உடல் கூற்று வண்ணம் என்றே சொல்ல வேண்டும் இப்பாடலை. ஆறுமுக வள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டுவோம். சரி நேயர்களே, நம் மனதுக்குள் 1000 துயரங்கள் இருந்தாலும் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியை பார்த்தவுடன் அவை மறைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.